சிந்தனை மாணவர்களின் சிந்தனையை பாதிக்கும் காரணிகள். போதிய புதுமை கருத்துக்களை பெற்றிராமை. மாணவர்களிடையே புதுமை கருத்து குறைந்து காணப்படும்போது சிந்தனை பாதிக்கும் என்றும், நுண்ணறிவின் குறைந்த அளவு, சராசரி நுண்ணறிவாக 90லிருந்து 109 வரை சராசரி நுண்ணறிவு என்று நுண்ணறிவு ஈவை குறிப்பிடுவோம். அதைவிட குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிந்தனை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூன்றாவதாக, தவறாக சிந்திக்கும் பழக்கம். சிந்தனையினுடைய பழக்கம் தவறாக இருக்கும்போது. 4, சொற்களஞ்சிய அளவு குறைந்து காணப்படல். சொற்களின் எண்ணிக்கை அதிகமாக தெரியும்போது சிந்தனை ஊற்றெடுக்க வாய்ப்பு. 5ஆவதாக, ஆசிரியரது கற்பித்தல் மாணவர்களது சிந்தனையை தூண்டும் வகையில் அமையாமை. நம்ம கற்பித்தல் முறையில் பிரெயின் ஸ்ட்ரோமிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் சிந்தனையை தூண்டும் விதமாக கற்பித்தல் முறையாக இருக்கும். அது மாதிரியான கற்பித்தல் முறைகள் பயன்படுத்தாமையால் கூட மாணவர்களுக்கு சிந்தனை பாதிக்க வாய்ப்பு. 6ஆவதாக, சிந்தித்து தீர்வு காண வேண்டிய பிரச்சனையின் முக்கியத்துவத்தையும் நடைமுறை பயனையும் மாணவர்கள் உணர்ந்திராமை. சார்பெண்ணங்கள் சிந்தனையில் அவ்வப்போது குறுக்கிடும்போது மாணவர்களுடைய சிந்தனை பாதிக்கும். இறுதியாக, சுதந்திரமாக சிந்தித்து முடிவெடுக்க மாணவர்களுக்கு போதிய வாய்ப்பின்மை, பள்ளியில் போதிய வாய்ப்பின்மை ஒரு காரணமாக அமையலாம். இந்த தலைப்பின் கீழ் டெட்டு, பிஜிடிஆர்பியில் ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேள்வி கேட்கலாம். எடுத்துக்காட்டாக, கீழ்கண்ட காரணிகள் மாணவர்களின் சிந்தனை திறனை பாதிக்கிறது அப்படின்னு கொடுத்துட்டு, ஆப்ஷன் ஏவில் போதிய புதுமை கருத்து மற்றும் நுண்ணறிவு குறைந்து காணப்படல், பியில் தவறாக சிந்தித்து மற்றும் சொற்களஞ்சிய அளவு குறைந்திருத்தல், சியில் சிந்தனை தூண்டும் வகையில் பாடக்கருத்துக்களை கற்பிக்கவில்லை, டியில் இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்தா இவை அனைத்தும் சரியான விடையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம்.